மாடி பிளான்ட் ஸ்டோரி பார்ட் 1 பார்க்கலாமா? இந்த செடி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விதையிலேருந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான செடிகள வந்து நீங்க எடுக்கலாம். இது ஒரே ஒரு செடி பார்த்தீங்கன்னா, இதில அவ்ளோ பூ இருக்கு. ஒரு 100 பூக்கு மேல இருந்திருக்கும். அவ்ளோ பூக்கள் இருக்கும். இது ஈஸியா மாடி தோட்டத்தில நீங்க கண்டிப்பா வைக்கலாம். கீழயும் வைக்கலாம். இந்த செடி எல்லா சீசன்லேயும் பூக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க், பேபி பிங்க், ஒயிட் கலர், ப்ளூ கலர், டபுள் ஷேட் கலர்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து இந்த பிளான்ட்டுக்கு என்ன ஸ்டோரின்னா, இத வந்து நானு பெங்களூர் போகும்போது அங்க ஒரு கார்டன்லேருந்து அதோட விதைகள் மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டேன். இவ்வளோ அழகான செடி வந்துருச்சு. இதோட விதைகள வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பூக்கள வந்து நீங்க பறிக்காம விட்டீங்கன்னா, சென்டர்லேருந்து ஒரு குட்டியா ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். அதுதான் வந்து காலப்போக்குல ஒரு பெரிய ஒரு ரவுண்டா நீட்டா வரும். அதுக்குள்ள தான் வந்து விதைகள் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா கடுகு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது வந்து கரெக்ட்டா அது என்ன பதத்துக்கு இருக்குன்னா, அது வந்து ஒரு லைட்டு எல்லோ கலர்ல அந்த சீடு வந்து மாறும். அப்ப நீங்க கையில எடுத்து ஜஸ்ட் அந்த சென்டர் பகுதி லைட்டா கை வச்சீங்கன்னா, அது பட்டுன்னு பட்டாசு வெடிக்கிற மாரி வெடிச்சிரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா, அதில இருக்கிற சீட்ஸ் எல்லாம் சிதறிடும். அத காய வச்சு நீங்க போட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட். நெறைய பேர் வச்சுட்டு போனா, "ரோஸா இது?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் இதோட பூவோட அமைப்பு. ஸோ இந்த பிளான்ட்டோட நேம் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும். ஸோ இந்த பிளான்ட் உங்க வீட்ல வச்சிருக்கீங்களான்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செடிய நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்ருக்கேன். ரீசென்ட்டா இது எனக்கு ஹைபிரிட் இல்லாம நாட்டு வெரைட்டி கிடைக்கணுன்ட்டு நான் போன இடத்துல சீட் எடுத்துட்டு வந்து போட்டேன். இவ்வளோதாங்க ஸ்டோரி. நிறைய கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.